செல்லும் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் லெவல்ல பல இன்னல்களை அனுப்பியிருக்கிறாங்க. பஸ்ல ஏறி அவங்க இறங்குறதுல இருந்து, நடந்து போறதுல இருந்து, கண்களால் பாலியல், வார்த்தைகளால் பாலியல், செய்கையால் பாலியல் பலாத்காரம் அப்படின் போது ஒரு பெண் எப்படிதான் தன்னை பாதுகாத்து கொள்ள இயலும்? அதாவது எல்லாத்தையும் கடந்து போய்விட முடியுமா? எல்லாத்தையும் கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய்விட முடியுமா அப்படின்னா இல்ல. அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கறது மேலூன்றி வரும்போது இந்த அம்மா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆயிருக்கிறதுனாலதான் இதை இவங்க எழுதுறாங்க. இந்த சோசியல் மீடியா கூட அந்த அளவுக்கு இதை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்ட, டேக்கப் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் மீடியாஸ் கூட இது பெரிய அளவுக்கு டேக்கப் பண்ண மாதிரி தெரியல. தமிழ்நாடு மீடியால நீங்க டேக்கப் பண்ணிருக்கீங்க சத்தியம் டிவி, வரவேற்க வேண்டிய விஷயம். சோ இந்த பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு இன்னைக்கு நம்ம நாட்டுல எந்த லெவல்ல இருக்கு? ஜேர்னலிசம் அதல பாதாளத்தில், பெண்கள் பாதுகாப்பு என்பது அதல பாதாளத்தில். இதில் சிஜிஐ என்ன சொல்கிறார்? அவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கால் ஃபார் பண்ணிருக்கிறாரு. எங்க நம்மளோட நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அந்த நீதிமன்றத்துல அந்த அம்மாவோட பெட்டிஷனை 8 செகண்டுக்கு தான் கேக்குறாங்க அப்படின்னா அது ஜஸ்ட் பிளிங்க் ஆஃப் தி ஐஸ்ல 8 செகண்ட் போயிடும். 8 செகண்ட்ல டிஸ்மிஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த சோ கால்ட் இவங்க யார் மேல அலிகேட் பண்றாங்களோ அவங்க எந்த அளவுக்கு சோ கால்ட் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜுடிஷியல் செக்டர்ல இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணணும்னா பொலிட்டிக்கல் செக்டர், ஆளுங்கட்சியோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாம ஜுடிஷியல் செக்டர்ல அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அப்ப யோகி ஆதித்யநாத் அவர்களோட பிஜேபி கவர்மெண்ட்ல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? நாடு எங்க போய் கொண்டிருக்கிறது? மாண்புமிகு பாரத பிரதமரும் ஹோம் மினிஸ்டரும் மத்திய பிரதேசத்திலயும் சத்தீஸ்கர்லயும் ராஜஸ்தான்லயும் போய் சொல்றாங்க, நாங்க ஜெயிச்சுட்டா உங்களை யூபியில இருக்கக்கூடிய அயோத்தியாவுக்கு கூட்டிட்டு போறோம் தான் சொல்றாங்க, வேளாங்கண்ணிக்கு கூட்டிட்டு போறோம், இல்ல அஜ்மீர் ஷெரீஃப்க்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்ட்டு இந்த நாட்டோட சிறுபான்மையினருக்கு அவங்க சொல்லவே இல்லை. கர்நாடகத்துல அவங்க பஜ்ரங் பள்ளி பத்தி தான் பேசுறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல அவங்க காளி மாதா தான் பேசுறாங்க. ஏன் பெண்கள் அப்படிங்கறது இவங்க பூஜிக்க கூடிய காளி மாதாவோட மறு உருவம், துர்கையின் மறு உருவம் அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரியல. ஹத்ரஸ் சம்பவம் ஆகட்டும், லக்கிம்பூர் சம்பவம் ஆகட்டும், பெண் என்பவள் இழிவுபடுத்தப்படுகிறாள், அவள் போக பொருளாக தான் பார்க்கப்படுகிறாள். அது அரசியலில் இருந்தாலும் சரி, அது ஜுடிஷியல் செக்டரில் இருந்தாலும் சரி, அது வேலை செய்யக்கூடிய சாதாரண பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களை கூட அப்படிதான் பார்க்கிறார்கள். ஆண் வர்க்கத்திற்கு அந்த அளவுக்கு என்ன ஒரு துணிச்சல் வந்து விட்டது இந்த ஆட்சி? எல்லாரையும் சொல்லலன்னா பர்டிகுலரா இந்த மாதிரி நடந்துக்க கூடியவங்களை நான் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே சகோதரர்கள் இருக்கிறார்கள், தந்தை இருக்கிறார்கள், கணவர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்ப அந்த சொசைட்டி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? முக்கியமாக யூபி போன்ற மாநிலத்திலிருந்து இத மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கடி வருது. மேல இருந்து காலேஜ்ல பெண் தற்கொலை செய்து கொள்ள வேண்டியது ஆண்களோட பலாத்காரத்துல அவங்களோட பிராட்டப்பே எப்படி இருக்கு அப்படின்னா அங்க பெண் என்பவள் அப்படிதான், she just a property அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அந்த கலாச்சாரத்தை அங்க தூண்டக்கூடியது RSS கலாச்சாரம் மேலுயர்ந்து இருக்கிறது. அங்க ஒரு 8th 10th படிக்கக்கூடிய பையனை கூட அவங்க டீ கடையில உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் அங்க நீங்க பாக்கலாம். முன்பெல்லாம் இப்படி இருந்தது கிடையாது. சீதாதேவி முதல் கொண்டு தன்னுடைய பெண்மை அவங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நெருப்புலதான் குதிக்கணுமா? இன்னும் கூட அப்படிதானா? அப்படிதான் போய் கொண்டிருக்கா. ஒரு ஜட்ஜு தனக்கு இழுக்கப்படுற தன்னுடைய அநியாயத்தை கேட்கறதுக்கு அந்த அம்மா செத்துதான் அது அநியாயத்தை கேட்கணுமா? எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது நாடு? இதை உமன்ஸ் கமிஷன் பார்க்காதா? இது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்க்காதா? இத மத்த அவங்களோட கோ உமன் ஜட்ஜஸே இதை டேக்கப் பண்ணக்கூடாதா? கோர்ட்டை பாய்காட் பண்ணக்கூடாதா? எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. பட் எல்லாருமே பாராமுகமாக ஏன் இருக்கிறார்கள்? முக்கியமாக வட இந்தியாவை சார்ந்த மீடியாக்கள் ஏன் பாராமுகமாக? எல்லாம் பயம்.